இமேஜின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே 1 சேலரி கிரெடிட்டட்னு நோட்டிஃபிகேஷன் வருது. மோஸ்ட் ஆஃப் த காமன் பீப்பிள் சேலரி வந்ததோ 10% அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போறக்குள்ள செலவு பண்ணிருவாங்க. எக்ஸாம்பிள் டீம் லஞ்ச், நைட்டு டின்னர் இல்லைன்னா சின்னதா பார்ட்டின்னு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே 10% சேலரி தீந்துரும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் சக்சஸ்ஃபுல் பீப்பிள் சேவ் இட் அட்லீஸ்ட் 10% பிஃபோர் ஸ்பெண்ட். பல ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் இந்த மாதிரி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால தான் மந்த் எண்ட் வந்தாலும் மணி விஷயத்தில் அவங்க மோஸ்ட்லி பேனிக் ஆக மாட்டாங்க. ஸோ நீங்களும் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறணும்னா உங்கள் சேலரி வந்ததோ மினிமம் 10% சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மோஸ்ட் காமன் பீப்புள் பண்ணுற செகண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். சேலரி வந்த 1 or 2 days அப்புறம் மோஸ்ட் காமன் பீப்புள் பண்ணுற விஷயம், நீட்ஸ் எது வாண்ட்ஸ் எதுன்னு தெரியாமல் ஆஃபர் இருக்குது, இப்போ மிஸ் பண்ணிட்டா இந்த ப்ரைஸுக்கு திரும்ப கிடைக்காதுன்னு நினச்சி உடனே ஆர்டர் பண்ணிவிடுவாங்க. பட் ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 24 hours ஆச்சு யோசிச்சு தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் தானா, இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினா எனக்கு பெனிஃபிட்டா, இல்லை எவ்வளோ டேஸ் எனக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகும், அதோட பெட்டர் ப்ராடக்ட் இருக்கா, இல்லை இன்னும் ப்ரைஸ் வேறு எங்கேயாவது கம்மியாக கிடைக்குமான்னு பார்த்து வாங்குவாங்க. இதில் நாம் 2 things நோட் பண்ணணும். மோஸ்ட்லி இம்பல்ஸ் பை பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் நீட் எது வாண்ட்ஸ் எதுன்னு சொல்லி தெரிஞ்சு வாங்குவாங்க. ஸோ ஸ்டாப் இம்பல்ஸ் பையிங். உங்களுக்கு நீட்ஸும் வாண்ட்ஸும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் NNWன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 90% காமன் பீப்புள் சேலரி வந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும். ட்ரிப்பு, மூவி, அவுட்டிங், இதில் ஏதாவது ஒரு பிளான் கண்டிப்பாக நடக்கும். அந்த நேரத்தில் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பிகாஸ் என்ஜாய் பண்ணுறப்போ காசு எங்கே செலவு பண்ணுறோம், எவ்வளவு செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் கண்ட்ரோல் இல்லாமல் நம்மளோட 80 to 90% சேலரியை அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சேலரி வந்த ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே அவுட்டிங் பிளான் பண்ண மாட்டாங்க. அப்படியும் அவங்களுக்கு அவுட்டிங் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலோ ஃபஸ்ட்டு அவங்க இஎம்ஐ, பில்ஸ், சேவிங்ஸ், நெக்ஸ்ட்டு 20 to 25 டேஸோட எக்ஸ்பென்சஸை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்களும் இப்படி தான் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இல்லை டே 7லேயே என் வேலட் 0 ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் ஹவு டு பிகம் ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட போகிறேன். அதில் நான் யூஸ் பண்ணுற சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலாவை ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபார்முலாவை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற ஆரம்பிச்சிடுவீங்க. இஎம்ஐ சின்ன அமௌண்ட்டு தானே நினைக்கிறீங்களா? அதுதான் உங்கள் சேலரியோட சைலண்ட் கில்லர். சேலரி சீரியஸ் பார்ட் 4 இஎம்ஐ ட்ராப். ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற நிறையா பேர் செய்கிற பிக்கஸ்ட் மிஸ்டேக். 20,000 பட்ஜெட்டில் டிவி வாங்க போவாங்க. ஆனால் ஷாப்புக்கு போனதோ இந்த டிவி இன்னும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி 40,000 டிவியை இஎம்ஐ மாதத்துக்கு 1,500 தான் சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த இஎம்ஐ கட்டிட்டு இருக்கும்போது அடுத்து லேப்டாப், ஐஃபோன், பைக், இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இஎம்ஐ. ஆரம்பத்தில் ஒரு இஎம்ஐல ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது சேலரியை விட இஎம்ஐ அமௌண்ட்டு தான் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இது மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு இருந்தால் ஃபினான்ஷியலாக டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் 60% யங் ப்ரொஃபஷனல் இஎம்ஐ சைக்கிளில் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இஎம்ஐ. சில டைம் இஎம்ஐ கட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்குறது, இல்லைன்னா ஃப்ரெண்டோட பணம் திருப்பி கொடுக்க கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கிரெடிட் கார்டு பில் கட்ட பர்சனல் லோன் எடுக்கிறது. இப்படி இஎம்ஐ ட்ராப்பில் நம்மளே போய் விழுந்துருவோம். இந்த ட்ராப்பில் மாட்டாமல் ப்ராடக்ட்டும் வாங்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் இஎம்ஐ ட்ராப்புன்னு டைப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இஎம்ஐ எப்படி ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். சேலரி வந்து 10 நாள் தான் ஆச்சு, ஆனால் இப்போ வேலட்டும் காலி. சேலரி சீரியஸ் பார்ட் 5 அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். நம்ம லைஃப்பில் எல்லா எக்ஸ்பென்சஸும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வரலாம். சில நேரம் வீட்டில் ஒரு ஹாப்பி நியூஸ் வரலாம், இல்லாட்டினா சடனாக பைக் ரிப்பேர் ஆகலாம்,
மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு வரலாம். இதில எது வந்தாலும் இது அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி அவாய்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. மோஸ்ட் பீப்பிள் இங்க தான் லாக் ஆகுறாங்க. ஆனா, மணி நல்லா மேனேஜ் பண்றவங்க இத ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ரீசன் சேவிங்ஸ். சேவிங்ஸ்னா ஃபியூச்சருக்கு மட்டும் இல்ல. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ ஸ்ட்ரெஸ் இல்லாம ஹேண்டில் பண்ணவும் தான். ஸோ, சேலரி வந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 20% ஆவது சேவ் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஃபண்டுன்னு தனியா சேவ் பண்ணா இன்னும் பெட்டர். அப்போதான் ஹாப்பி நியூஸ் வந்தாலும், இல்ல எமர்ஜென்சி வந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வராது. மணி சேவ் பண்றது எப்படின்னு தெரியணும்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சேவிங்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல சேவிங்ஸ்னா என்ன? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு? கரண்ட் லைஃப்ல அஃபெக்ட் ஆகாம எப்படி சேவ் பண்றது? எல்லாத்தையும் சிம்பிளா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சேலரி எப்பவும் 20 to 25 டேஸ் தான் நம்ம கையில இருக்கு. லாஸ்ட் 5 டேஸ் ஆல்வேஸ் எம்ப்டியா தான் இருக்கும்னு. இன்னும் டீப்பா திங்க் பண்ணுங்க. நம்ம 15,000 சேலரி வாங்குறப்பவும் லாஸ்ட் 5 டேஸ் எம்ப்டி வாலெட் தான். 30,000 சேலரி வாங்குறப்பவும் லாஸ்ட் 5 டேஸ் அதே எம்ப்டி வாலெட் தான். இதுக்கான ப்ராப்ளம் சேலரி எவ்வளோ வாங்குறோம்னு இல்ல. மணியை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியாமல் விட்டது தான். ஸோ மணி எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஸ்கூலோ இல்லை காலேஜ்லேயோ யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் இல்லை. பட் நான் உங்களுக்கு என்னோட 15 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி நான் கற்றுக்கிட்ட லெசனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மணி எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேலரி நமக்காக வேலை செய்யணும். நாம சேலரிக்காக மாதம் முழுக்க காத்திருக்கக்கூடாது. அடுத்த சீரியஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக மாறுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்கள் ஃபேக்ட் பாக்ஸ்.